ரோஹித் சர்மா வாஸ் sacked from the captainship. 2022 T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். இந்தியன் டீமோடைய அந்த டிரான்சிஷன் ஃபேஸை வந்து அவ்வளோ டீட்டெயிலா செதுக்குனது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நான் ரோஹித் சர்மாவை சொல்லுவேன். ஒரு ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், ஒரு ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் அப்ரோச்சை வந்து எடுத்துட்டு வந்தாரு ஆஃப்டர் 2022 T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம். தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய மைல் ஸ்டோன்ஸ் 50s and 100s வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு லீடரா அங்கிருந்து இந்த டீமை வழி நடத்தினாரு. அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2023 அன்பீட்டனா இந்தியா ஃபைனல் போனாங்க. 2024 T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா அன்பீட்டன் ரன் எடுத்துட்டு போய் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் இந்தியா அன்பீட்டனா போய் வின் பண்ணாங்க. இந்த 3 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப்ல இந்தியா 24 மேட்சஸ் விளையாண்டு இருக்காங்க. அதுல 22 மேட்சஸ் இந்தியா வின், ஒரே ஒரு லாஸ் அண்ட் ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போச்சு. இதுதான் ரோஹித் சர்மா கட்டமைச்ச இந்தியன் டீம். இந்த டீமை 2027க்கு எடுத்துட்டு போய் வேர்ல்ட் கப் வின் பண்ணும் அப்படிங்கிறது ரோஹித் சர்மாவுடைய லட்சியம். அதே மாதிரி ரோஹித் சர்மா ஒரு கேப்டனா இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணும் அப்படிங்கிறது பில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் உடைய ஒரு லட்சியம் கூட சொல்லலாம். பட் ரோஹித் சர்மா வாஸ் sacked. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அன்ஃபேர் டிசிஷன், சிம்பிளா ஒரே வார்த்தை அன்ஃபேர் டிசிஷன்.